போகிறது நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட். ஸோ இதோட தலைமை அமைப்பை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 214 to 232. 214 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மாநிலம் இருந்துச்சுன்னா அந்த மாநிலத்துக்கு கண்டிப்பாக ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுலாம் 214. அடுத்து 231 பார்த்திங்கன்னா, இப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு சேர்த்து காமனாக ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கலாம், அதை உருவாக்கக்கூடிய அதிகாரம் வந்து பாராளுமன்றத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லுது. ஸோ ஃபஸ்ட்டு 214 வந்து என்ன சொல்லுது, ஒரு மாநிலம் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு உயர் நீதிமன்றம் இருக்கணும்னு சொல்லுது. 231 வந்து இப்போ 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர் நீதிமன்றம் இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து 29 ஸ்டேட்ஸ் இருக்குது, 7 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. இதுக்கு மொத்தம் எவ்வளோ இருக்கணும், 29 ஸ்டேட்ஸ் அப்படின்னா 29 ஹைகோர்ட்டாவது இருக்கணும் இல்லையா? ஆனால் மொத்தமே 24 ஹைகோர்ட் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா சில மாநிலங்களுக்கு 2-3 மாநிலங்களுக்கு ஒரே ஹைகோர்ட் இருக்குது. ஓகேவா? அதனால தான் மொத்தம் 24 ஹைகோர்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ இவங்களோட அதிகாரங்கள் நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்னென்ன அதிகாரம், அதே அதிகாரங்கள் தான் இவங்களுக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் மாறும். ஃபஸ்ட்டு வந்து முதலேற்பு அதிகார வரம்பு, ஒரிஜினல் ஜூரிடிக்ஷன், இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அதிகார வரம்பு. இதில் பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த முதலேற்பு அதிகார வரம்பு எல்லாமே வந்து அரசியலமைப்பு பிரச்சனைகளை மட்டும்தான் இந்த உயர் நீதிமன்றங்கள் தீர்க்கும். ஓகேவா? அரசியலமைப்பு பிரச்சனைகளை மட்டும்தான் இது முழுக்க சால்வ் பண்ணும். அடுத்து வந்து இது சிக்கலான வழக்காக இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கொல்கத்தா, மும்பை, சென்னை இந்த 3 மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த ஹைகோர்ட்ஸும் பார்த்திங்கன்னா சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளிலும் முதலேற்பு மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்தெந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா, கொல்கத்தா, மும்பை, சென்னையில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸில் சிவில் மற்றும் குற்றவியல் வழக்குகளில் மட்டும் இந்த முதலேற்பு மற்றும் மேல்முறையீட்டு அதிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்க, வேறு எங்கேயும் யூஸ் பண்ணலை. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற இந்த 3 மாநிலத்தை தவிர மற்ற மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே எந்த மாதிரியான வழக்குகளில் வந்து இந்த முதலேற்பு அதிகாரத்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா, திருமண உறவு வழக்கு, டைவர்ஸ், அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வழக்குலையும் நீதிமன்ற புறக்கணிப்பு வழக்குகளில் மட்டும்தான் இந்த முதலேற்பு அதிகார வரம்பை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து முதலேற்பு அதிகார வரம்பு பார்த்தோம். அடுத்து பார்க்க போகிறது வந்து நீதி பேராணை அதிகார வரம்பு, விரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிக்கிள் 226 என்ன சொல்லுதுன்னா, அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க நீதி பேராணையை பிறப்பிக்க உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. அதாவது அடிப்படை உரிமையை பாதுகாக்கிறதுக்கு இந்த பேராணையை வந்து இவங்க என்ன யூஸ் பண்ணிக்கிறலாம், யார், ஹைகோர்ட்டு, அதுக்கான அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பார்ட் 3ல் சொன்ன அடிப்படை உரிமைகள் கிடைக்காத ஒரு நபர் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹைகோர்ட்டில் போய் அவங்க என்ன பண்ணலாம், அங்கே அவங்கள்ட்ட போய் அட்வைஸ் கேட்டு அவங்களுக்கான தீர்வை பெறலாம். ஸோ வந்து இதுக்கான அதிகாரமும் உண்டு மக்களுக்கு இது. அடுத்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை விட உயர் நீதிமன்றத்தின் பேராணை வழங்கும் அதிகாரம் அதிகம். ஸோ சுப்ரீம் கோர்ட்டை விட இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டுக்கு தான் இந்த பேராணையை வழங்கக்கூடிய அதிகாரம் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா உச்ச நீதிமன்றம் வந்து எதுக்கு இந்த நீதி பேராணையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அடிப்படை உரிமைக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில். ஆனால் இங்கே ஹைகோர்ட்டில் பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைக்காகவும் இந்த நீதி பேராணை அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் மற்ற காரணங்களுக்காகவும் இந்த நீதி பேராணை அதிகாரத்தை யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் ஹைகோர்ட்டுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தை விட இந்த நீதி பேராணை அதிகார வரம்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அடுத்து பார்க்க போகிறது வந்து பதிவு செய்து கொள்ளும் நீதிமன்றம், ஸோ கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். இதுவும் உச்ச நீதிமன்றத்தை போலவே பதிவு செய்து கொள்ளும் ஆவண நீதிமன்றம் தான். ஸோ அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 215. அப்புறம் இந்த இதை வந்து அவமதித்தவர்களை வந்து தண்டிக்கக்கூடிய அதிகாரமும் அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா மேற்பார்வையிடும் அதிகாரம், சூப்பர்வைசிங் ஜூரிடிக்ஷன். ஸோ இது சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 227. தனது அதிகார வரம்பிற்குள் செயல்படுகிற நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்களை மேற்பார்வையிடும். ஸோ அதுக்கு கீழே, அதாவது ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன நீதிமன்றங்கள் மற்றும்
தீர்ப்பாயங்களை வந்து பார்வையிடக்கூடிய அதிகாரமும் இருக்குது. அடுத்து வந்து வழக்குகளை தானே விசாரிக்கும் அதிகாரம். இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து 228. இதில் என்ன சொல்லுது அப்படின்னா, தனக்கு அதாவது ஹைகோர்ட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, அந்த நீதிமன்றத்தில் நடைபெறக்கூடிய வழக்குகளை வந்து ஆராய்ஞ்சு அந்த வழக்குகள் வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் அது சட்ட பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்குதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இவங்க. ஸோ ஹைகோர்ட் வந்து பார்த்து இல்லை அப்படி அவங்க வந்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு சட்ட பிரச்சனையை வந்து தீர்க்கலை அப்படின்னு அவங்க கருதினாங்க அப்படின்னா அந்த வழக்கை இவங்களே எடுத்து நடத்துவாங்க. ஸோ இவங்களே எடுத்து விசாரிப்பாங்க. அந்த அதிகாரமும் நீதிமன்றத்துக்கு உண்டு. அடுத்து பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்ற அதிகாரிகள் மற்றும் பிற ஊழியர்களை நியமிக்கும் அதிகாரமும் இவங்களுக்கு உண்டு. இதோட பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்துக்கான அதிகாரங்கள் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு உயர்நீதிமன்றக்கும் சில கிளைகள் இருக்கும் இல்லையா, அது மட்டும் எந்தெந்த உயர்நீதிமன்றத்துக்கு கிளைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அலகாபாத்துக்கு பார்த்திங்கன்னா லக்னோ கிளை வந்து லக்னோ. அடுத்து மும்பை ஹைகோர்ட்டுக்கு வந்து நாக்பூர், பனாஜி, அவுரங்காபாத். ஸோ 3 இடத்துல இருக்குது மும்பைக்கு. கல்கத்தாவுக்கு பார்த்திங்கன்னா போர்ட் பிளேயர். இந்த கிளையை வந்து சர்க்கியூட் கிளை அப்படின்னு சொல்கிறாங்க, போர்ட் பிளேயரை. அடுத்து கவுஹாத்தியில் பார்த்திங்கன்னா கோகிமா ஒரு கிளை இருக்குது. அடுத்து சர்க்கியூட் கிளை வந்து ஐஜ்வால். ஸோ இந்த 2 இடத்துலையும் இருக்குது கிளைகள். அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு ஒரே ஒரு கிளை, அது மதுரை கிளை தான். அந்த மதுரை கிளை ஆரம்பிக்கப்பட்ட வருடம் வந்து 2004. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். ஸோ சென்னையோட கிளை வந்து மதுரை. ஸோ ஜோத்பூருக்கு வந்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ஒரே ஒரு கிளை தான். அடுத்து ஜபல்பூருக்கு வந்து 2, குவாலியர் மற்றும் இந்தூர். இந்த 2 கிளைகள் இருக்குது. பார்க்க போகிறது வந்து அட்வொகேட் ஜென்ரல். அங்கே அட்டார்னி ஜென்ரல் பார்த்தோம் இல்லையா, சட்ட ஆலோசகர் எங்கள் மத்திய அரசுக்கு. அதே மாதிரி இங்கே மாநில அரசுக்கு அட்வொகேட் ஜென்ரல் இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் வந்து ஆர்டிக்கிள் 165. அதாவது மாநில அரசுக்கு சட்ட ஆலோசனை வழங்க ஒருத்தர் இருப்பார் அப்படின்னா அவர் தான் அட்வொகேட் ஜென்ரல். ஸோ சட்ட ஆலோசனை வழங்குறது எல்லாமே இவரோட பொறுப்பு தான். அடுத்து வந்து உயர்நீதிமன்ற இவரோட தகுதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உயர்நீதிமன்ற நீதிபதியாக தகுதி உடையவரே ஆளுநர் தகுதி உடையவர் தான் இந்த அட்வொகேட் ஜென்ரலாகவும் இருக்க முடியும். ஸோ அவரை தான் வந்து ஆளுநர் வந்து நியமிப்பார். ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கோ அந்த தகுதி தான் அட்வொகேட் ஜென்ரலுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா இவங்களோட பதவி நீக்கம் பற்றி எந்த குறிப்பும் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களோட சம்பள டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, சேலரி டீட்டெயில்ஸ் எதுவுமே அட்டவணை 2 குறிப்பிடப்படலை. அதனால் ஆளுநரே இவங்களுக்கான சம்பளத்தை வந்து நிர்ணயிக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன பணிகள் வந்து செய்கிறாங்க, யார், அட்வொகேட் ஜென்ரல். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆளுநரின் சட்டப்பொருள் குறித்த சந்தேகத்திற்கு அறிவுரை வழங்குதல். அங்கே அட்டார்னி ஜென்ரல் என்ன வேலை பார்க்குறாரோ அதே மாதிரி தான், அது சேம் ரிலேட்டடாக தான் இங்கேயும் வரும். ஸோ ஃபஸ்ட் ஆளுநருக்கு சட்டத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் ஏற்படும் போது அறிவுரை கூறுறது. அடுத்து பார்த்திங்கன்னா சட்டத்துறை சார்ந்த பணிகள். ஆளுநர் வந்து குறிப்பிடும் சட்டத்துறை சார்ந்த பணிகளை வந்து இவங்க செய்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஹைகோர்ட்டில் வந்து அரசுக்கு சார்ந்து ஆஜராகி வாதிடுவாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக ஆஜராகி அந்த வழக்கில் வாதிடலாம். ஏன்னா இவங்க வந்து நீதிபதி ஆகக்கூடிய தகுதி இருக்கிறவங்க இல்லையா, ஸோ அதனால் இவங்க வாதிடலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன பணிகள் பண்ணுவாங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் இவங்களுக்குன்னு என்ன பணிகள் கொடுத்துருக்காங்களோ இல்லை பிற சட்ட பணிகள் மட்டும்தான் இவங்க பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலத்தில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் தோன்றும் உரிமை. ஸோ மாநிலத்தில் உள்ள எந்த நீதிமன்றத்திலையும் இவங்க போய் என்ன பண்ணலாம், ஆஜராகி வாதாடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்திலோ அல்லது சட்டமன்ற குழுவின் நடவடிக்கையில் பங்கு பெற்று தனது கருத்தை கூறும் அதிகாரம். ஸோ சட்டமன்ற கூட்டம் நடைபெறும் போதோ அந்த குழுவோட நடவடிக்கை என்ன மாதிரி பண்ணுறாங்களோ அதுக்கு இவங்க வந்து என்ன பண்ணலாம், கருத்து தெரிவிக்கலாம். சட்டமன்ற உறுப்பினருக்கான சிறப்புரிமைகள் அனைத்தும் இவருக்கு உண்டு. ஸோ சட்டமன்ற உறுப்பினருக்கு என்ன மாதிரியான சிறப்புரிமைகள் இருக்கோ அது எல்லாமே யார், அட்வொகேட் ஜென்ரலுக்கும் உண்டு. ஆனால் என்ன, வாக்களிக்க முடியாது, சட்டசபையில் போய் வாக்களிக்க முடியாது. அறுதி பெரும்பான்மை வாக்கெடுப்பு எடுப்பாங்களா, அதில் போய் இவர் ஓட் பண்ண முடியாது. பட் மற்ற சிறப்புரிமைகள்லாம் இவருக்கு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்னை மாகாணத்தில் முதல் ஜென்ரலாக பொறுப்பு வைத்த முதல் இந்தியர் யார், அட்வொகேட் ஜென்ரலாக பொறுப்பு வச்சவர் யார் அப்படின்னா திவான் பகதூர் சர் வெம்பாக்கம் பாஷ்யம் ஐயங்கார். ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு அட்வொகேட் ஜென்ரலாக முதல் இந்தியர் அட்வொகேட் ஜென்ரலாக சென்னையில் பொறுப்பு வைத்தவர். ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா அட்வொகேட் ஜென்ரல் வந்து முடிஞ்சிருச்சு.
ஸோ அடுத்து பார்க்க போகிறது மாநில தேர்தல் ஆணையம். அங்கே தலைமை தேர்தல் ஆணையம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி இங்கேயும் நம்ம ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சொல்லி ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 243K மற்றும் 243ZA. ஸோ இந்த மாநிலத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாட்சிகள் இருக்கு இல்லையா, அந்த உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள் எல்லாமே இவங்க தான் செய்வாங்க. ஸோ தேர்தல் நடத்துகிற பொறுப்பு இவங்கள்ட்ட தான் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடத்துகிற பொறுப்பு மாநில தேர்தல் ஆணையத்திடம் இருக்குது. அதாவது கிராமம் மற்றும் நகர பகுதிகளில் அதிகார பரவலாக்கம் மற்றும் ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தி அங்கு பொருளாதார வளர்ச்சி மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை ஏற்படுத்த 73 மற்றும் 74 சட்டத்திருத்தம் வழிவகை செய்கிறது. ஸோ 73ங்கிறது பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லுது, 74ங்கிறது நகராட்சியை பற்றி சொல்லுது. ஸோ அந்த பகுதியில் தேர்தல் நடத்தக்கூடிய பொறுப்பு எல்லாமே மாநில தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்குது. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1994 பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் உருவாச்சு. அந்த சட்டத்தில் உள்ள பிரிவுப்படி 239 ஆர்டிக்கிள் சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆர்டிக்கிள் 243K படி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் ஆளுநரால் உருவாக்கப்பட்டது. ஸோ இந்த மாநில தேர்தல் ஆணையம் யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஆளுநரால் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதோட அமைப்பு என்ன அப்படின்னு பார்ப்போம். இதோட அமைப்பு, அதாவது இந்த தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. இந்த ஆணையர் தன்னோட பணியை செய்ய அவருக்கு உதவியாக IAS அதிகாரி ஒருவர் செயலராக நியமிக்கப்படுவார். ஸோ இந்த ஆணையர் இருக்கார் இல்லையா, மாநில தேர்தல் ஆணையருக்காக உதவி செய்கிறதுக்காக ஒரு IAS ஆஃபீஸரும் செயலராக நியமிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீதித்துறை, சட்டத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை ஆகிய துறைகளில் உயர் அதிகாரிகளும் இருப்பார்கள். ஸோ இந்தந்த துறைகளில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளும் இந்த ஆணையத்தில் ஒரு மெம்பராக இருப்பாங்க. ஸோ இதோட அமைப்பு. அடுத்து இவங்களோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 2 ஆண்டுகள் வரைக்கும் நீடிக்கலாம். 2 ஆண்டுகள் வீதம் 3 முறை பதவியில் தொடர்ந்து அமர்த்தப்படலாம். ஸோ 2 வருஷம் அப்படின்னு சொல்லி 3 முறை அவங்க பதவியில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா அதான் 2 வருஷம் அப்படிங்கிறப்போ மொத்தம் 6 வருஷம் வந்துச்சு. ஸோ 6 ஆண்டுகள் இல்லைன்னா 62 வயது வரை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் முதல் தேர்தல் ஆணையர், தமிழ்நாட்டு மாநிலத்தோட முதல் தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா திரு K. மலைச்சாமி IAS அவர்கள் தான். ஸோ இவங்களோட பணிகள் என்ன அப்படின்னா, கிராம பஞ்சாயத்து, ஒன்றிய பஞ்சாயத்து, மாவட்ட பஞ்சாயத்து, நகராட்சி மற்றும் மாநகராட்சி தேர்தல் நடத்தும். ஸோ இந்த பஞ்சாயத்து மற்றும் மாநகராட்சி, நகராட்சிக்கு தேர்தல் நடத்துகிற பொறுப்பு தான் இவங்களோட மெயின் வேலை. இல்லை 2 வகையான தேர்தல் நடத்துவாங்க. ஒன்று வழக்கமான தேர்தல், இன்னொன்று சிறப்பு தேர்தல். ஸோ இது என்னன்னு பார்ப்போம். வழக்கமான தேர்தல் என்னென்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய தேர்தல் தான் வழக்கமான தேர்தல். இன்னொன்று சிறப்பு தேர்தலுங்கிறது என்னென்னா, இப்போ அந்த முதலமைச்சரோ இல்லை மற்ற யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, எந்த பதவியில் இருக்காங்களோ அவங்க அவங்களோட ஆட்சி காலத்துக்கு முன்னாடியே ஆட்சியில் இருக்கும்போதே இறந்துட்டாங்களோ, இல்லை அவங்க ராஜினாமா செஞ்சுட்டாங்க, இல்லை அவங்களுக்கு அந்த தகுதி இல்லை, உறுப்பினராக இருக்கக்கூடிய தகுதி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால நடைபெறக்கூடிய தேர்தல் சிறப்பு தேர்தல் இல்லாட்டி இடைத்தேர்தல். ஸோ இதுதான் சிறப்பு தேர்தல், அது வழக்கமான தேர்தல். இப்போ மாவட்ட அளவில் நடைபெறும் தேர்தலுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரே பொறுப்பேற்பதால் இவரே மாவட்ட தேர்தல் அதிகாரி. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தேர்தல் நடத்துகிறாங்க இல்லையா, அதுக்கு அந்த மாவட்ட IAS அதிகாரி தான் பொறுப்பேற்பார். ஸோ அதனால் அவர் தான் என்னது மாவட்ட தேர்தல் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சுயேட்சை வேட்பாளர்களுக்கு உரிய சின்னம், தேர்தல் சின்னம் ஒதுக்குவது இவங்களோட வேலை தான். அடுத்து வாக்குகளை எண்ணுவது, அதுக்கு முடிவு அறிவிப்பது, இல்லை அதில் பிரச்சனைனா மறுவாக்குப்பதிவு நடத்துகிறது, எல்லாமே இந்த மாநில தேர்தல் ஆணையத்தோட வேலை. ஸோ இதோட பார்த்திங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் முடிஞ்சிருச்சு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு, அடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபுல்லாக பார்த்தாச்சு.